எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே. நான் வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம், குழந்தை வளர்ப்பு பயிற்சியாளர். என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களை வளர்க்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்த்தோம். சிலவங்களுக்கு பாரம்பரியமான தொழில் இருக்கும், அந்த தொழிலை அந்த குழந்தை பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கான ட்ரைனிங்கை முதல்ல இருந்தே நீங்கள் கொடுக்கணும். ட்ரைனிங்கை கொடுக்காம அவன் என்னமோ பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவனை ஃப்ரீடமாக விட்டுட்டு அதுக்கப்புறமே உனக்கு எதுவும் செட் ஆகலைன்னா வாப்பா என்னோடய தொழில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அது ஒரு கேட்டகரி இருக்குது. சிலவங்க என்ன பண்ணுறாங்க, என்னோடய தொழில் நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வேறு ஏதாவதுல விருப்பம் இருக்கும் அதில் விடாமல் இதில் கொண்டு வந்துடுறது. ரெண்டுமே இதில் பொறுத்தவரையிலும் தப்பு. இப்போது நீங்கள் ஒரு விவசாய குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விவசாயத்தை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. விவசாயம் சின்னதுலேருந்தே அந்த குழந்தைக்கு இந்த விவசாயம் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, எந்த காலத்தில் காய் பறிக்கிறது, எப்போ மருந்து அடிக்கிறது, எப்போ தண்ணி போடுறது, மருந்து அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா, இதனால் என்ன விளைவுகள் வரும், நம்ம ஒரு காயை வளர்த்து இப்போ எத்தனை பேருக்கு சாப்பிட கொடுக்குறோம், அந்த மாதிரி பல விஷயங்கள். விவசாயம் ஒரு பெரிய ஃபீல்டு. நம்ம சும்மா ஒரு விதை போட்டால் ஒரு செடி வரும் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தெளிவாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தை பெருசான பிறகு விவசாயத்துக்கே வருதா இல்லை வேறு தொழிலுக்கு போதா, அதுக்கு வேறு ஏதாவது பிடிச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தைக்கு கார் டிசைனிங் பிடிச்சிருக்கலாம், அது கார் டிசைனிங் வேலைக்கு போகட்டுமே, தப்பு இல்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுன்னே தெரியாமல் இருக்கும் இல்லையா, அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி சில குழந்தைங்க இருப்பாங்க. எந்த எக்ஸ்போஷர் பண்ணாலும் எனக்கு என்னமோ தெரியல, என்ன பண்ணுறேன்னே என்னால் முடிவே எடுக்க முடியலைங்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த விவசாயம் ஹெல்ப் பண்ணும். கரெக்டாக? சிலவங்களுக்கு அவங்க பாரம்பரியத்தை கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணி பல பேருக்கு வேலை கொடுத்து பல ஆயிரம் பேர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அதை நம்ம ஈஸியாக விட்டு கொடுக்க முடியாது. அப்படின்னா சின்ன குழந்தைலேருந்தே அந்த குழந்தைக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லி வளர்த்துங்க. இப்போ எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு ஆனால் அடிப்படையிலேருந்தே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை சொல்லிக் கொடுக்காம அவங்கள திடீர்னு ஒரு நாள் பிடிச்சிட்டு அவங்கள முதலாளியாக உட்கார வச்சிங்கன்னா அவங்களுக்கு அடிப்படையான சில விஷயங்கள் தெரியாது. ஓகேயா? இப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, குழந்தை வளர்ப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது சில தலைவர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு ரொம்ப ஆசை, அவங்களுக்கு அப்புறம் அவங்களோட குழந்தைங்க தான் அடுத்தடுத்த வாரிசாக அவங்க இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கறதில்ல, அதுக்கான எந்த இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்கறது. இப்போ சிலவங்களாம் பார்த்திங்கன்னா சில கலைத்துறையில் போய் நல்லா இருக்காங்க. ஆனால் திடீர்னு அவங்க தலைவர். இப்போ நம்ம ஊர்லேயே பல தலைவர்கள் பார்த்திங்கன்னா கலைத்துறையிலேருந்து வந்திருக்காங்க. அந்த கலைத்துறையிலேருந்து ஏன் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ஃபேமஸாக இருக்காங்க, அந்த பேஸை வச்சு நம்ம மக்களை கவர்ந்து வராங்க. ஆனால் அவங்களுக்கு தலைவர்கள் ஆகிற தகுதி இருந்துச்சா, அவங்க தலைவர்கள் ஆகிறதுக்கான ட்ரைனிங் இருந்துச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நம்ம தலைவர்கள் எல்லாமே சில தலைவர்கள் தப்பாக ரைட்டை முடிவெடுக்கிறாங்க, சிலவங்க தப்பாக எடுக்கிறாங்க. ஏன் இந்த தப்பு ரைட் போகுது அப்படின்னா அவங்களுக்கு they are not disciplined to do this. இப்போது நான் சில ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ் பார்த்துருக்கேன், கொரியன் ட்ராமாஸ் பார்த்துருக்கேன். அதில் என்ன அப்படின்னா அவங்க ஒரு ராஜா, அந்த பையன் ராஜா அடுத்த வாரிசு அவன் தான் அப்படின்னா அவனை முதல்ல இருந்தே அந்த கல்வி கொடுக்குறாங்க, எப்படி ராஜாவாக இருக்கணும், எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது அவன் கூட அந்த நோபல் ஃபேமிலிஸில் ரொம்ப உயரமான ஃபேமிலிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த ட்ரைனிங் கொடுத்து அதுலேருந்து நல்லா சூஸ் பண்ணுறாங்க. பட் நமக்கு அப்படியெல்லாம் சாய்ஸ் இல்லையே. நான் சீஃப் மினிஸ்டர், என் பையனும் சீஃப் மினிஸ்டர் சொல்லி நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம். ஆனால் ஓகே, நான் சீஃப் மினிஸ்டர், என் பையனும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நான் நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்லை, அதை பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் அதுக்கு என் பையனை நான் ப்ரிப்பேர் பண்ணனா அப்படின்னு நான் பார்க்கணும். நான் ஆசைப்படுறேன், ஏன்னா நானும் எனக்கு பவர் இருக்குது, என் பையனுக்கு பவர் வேணுங்கிறது இதில் தப்பு இல்லை. ஆனால் அந்த பவர்னால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை பேரோட தலையெழுத்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை நம்ம எடுக்கணும். அந்த ட்ரைனிங் எதுவுமே கொடுக்காம எனக்கு அப்புறம் என் பையன் வரணும்னு சொல்லி நம்ம பிளேனாக நினைக்கிறது தப்பு. ஸோ நம்ம ஒரு பெற்றோராக இருந்து நீங்கள் எந்த தொழிலுக்கு உங்கள் குழந்தைய தயார்படுத்துகிறீங்க, அதுக்கு ஒன்றா பக்குவம் இருக்கா, அதுக்கான ட்ரைனிங் இருக்கா, அதுக்கான ஞானம் இருக்கா, அதுக்கான ஸ்கில் இருக்கான்னு செக் பண்ணி தான் நீங்கள் குழந்தை அந்த விஷயத்துக்கு விடணும். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு விடாதீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் மற்றவங்களையும் பாதிக்குது. ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறது சும்மா ஜாஸ்தி அப்படியே ஒரு குழந்தைய பெத்துட்டமா வளர்த்துட்டமான்னு இல்லை, அந்த குழந்தைய எவ்வளோ பொறுப்பாக நம்ம வளர்த்துறோம், அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு
பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ பேரண்டிங் வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயம்னு யாருமே எடுக்க வேண்டாம். அந்த குழந்தைய எவ்வளோ பொறுப்பாக நம்ம வளர்த்துறோம், அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ பேரண்டிங் வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயம்னு யாருமே எடுக்க வேணாம். ஓகே, நம்ம எவ்வளோ கமிட்டடாக இருக்கணும், எந்த இடத்துல கமிட்மெண்ட் வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, அங்கேருந்தே உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறணும், அவங்களோட உங்கள் கமிட்மெண்ட் மாறணும். இந்த கமிட்மெண்ட் வந்து உமன் மட்டும் இல்லை, அந்த ஃபாதர் மதர் ரெண்டுமே கமிட்மெண்ட் எடுக்கணும். இந்த குழந்தைக்கு நான் என்னோடய ப்ரெக்னென்சி கிளாஸில் நான் வந்து கேட்பேன், நீங்கள் வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து சொசைட்டிக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க, என்ன ஷூரிட்டி கொடுக்குறீங்க, உங்கள் குழந்தை வந்து எனக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குமா, உங்கள் குழந்தைனால நான் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருப்பேனா அப்படின்னா அவங்களுடைய ஆச்சரியமாக கேட்பாங்க. ஏன்னா அவங்க அந்த தாட்டே பண்ணதில்லை. நம்ம குழந்தைய கரெக்டாக வளர்த்தி கரெக்டாக சொசைட்டிக்கு ஒப்படைக்கல அப்படின்னா அதோட பாதிப்பு பல பேருக்கு வரும், அந்த பாதிப்பு நமக்கு வரும். பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிரிக்கக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டான். பிரச்சனை பண்ணோடனே அவங்க ரொம்ப பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டான்னு. அப்போ அது இன்னொருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, பா நல்ல வேலைப்பா, நான் அந்த மாதிரி பையன்லாம் பெக்கல, நான் வந்து என்னோட பையன்லாம் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னோன்னு நான் சொன்னேன். அப்படிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அந்த நிலைமை தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து அந்த பையன் தப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, அந்த பாதிப்பு உங்களுக்கும் தான், அந்த பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லைன்னொன்னே அவங்க நீ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறியா? நாங்கள் ஆமாம், ஒவ்வொரு குழந்தையும் தப்பு பண்ணும்போது அதுக்கு அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து புரியாத்தனமும் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம வந்து நக்கல் பண்ணிவிட்டு அவங்கள டீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த குழந்தை தப்பு பண்ணியிருக்கோம், இன்னொரு விஷயத்துக்கு நம்ம குழந்தையும் தான் தப்பு பண்ணும். ஸோ இது எல்லாமே நம்ம புரிஞ்சு பண்ணணும் அப்படின்னா இந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு தெளிவான மனநிலை இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்கும் போது நம்மளும் ஒரு குழந்தையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து தெளிவாகி ஒரு மெச்சோர்டு ஆகும்போது அவங்க வந்து வளர்ந்துடுறாங்க, அவங்க அதுக்குள்ளே சொசைட்டிக்கு போயிடுறாங்க. ஒரு ட்ரக்ஸ் எடுக்கிறதுனாலும் சரி, ஒரு சிகரெட் குடிக்கிறதுனாலும் சரி, ஒரு தண்ணி போடுற மாதிரி சரி, முக்கியமாக ஒரு உமனை வந்து தப்பாக பார்க்குறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம சின்ன வயசில் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா பேரண்ட்ஸ் வந்து எந்த இடத்துல எதை சொல்லணுமோ அதை சொல்கிறதே கிடையாது. நம்ம வந்து ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து தப்பாக ஒரு பொண்ணுக்கிட்ட பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா அது ஒரு பொண்ணை ரெஸ்பெக்ட் பண்ணணும், தப்பான பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுக்கணும். நீ வந்து வளர, நீ பெருசாகிற. நான் வந்து என் பையன் வந்து 10 வயசு இருக்கும்போது நான் சொன்னேன், எந்த பொண்ணுமே உன்கிட்ட அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது, உன் கிளாஸ்மேட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ அனாவசியமாக அடுத்தவங்கள தொடக்கூடாது, அனாவசியமாக அடுத்தவங்க கிட்ட போய் நிற்கக்கூடாது. நீ வந்து உன் கூட ஒருத்தவங்க நிற்கிறாங்க, உன்னை தொடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும். அது இருந்தால் தான் நீ கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு என் பையன் 10 வயசாக இருக்கும்போது நான் சொல்லிக் கொடுத்தேன். உங்கள் பையனுக்கும் அது சொல்லிக் கொடுங்க. லவ் பண்ணுறதுல தப்பு இல்லை, ஆனால் யாரை லவ் பண்ணுறோன்னு இருக்கணும், எதுக்கு லவ் பண்ணுறாங்கன்னு இருக்கணும். ஓகே, அது வந்து ரொம்ப இன்ஃபேச்சுவேஷன், அந்த ஹார்மோனில் தான் உனக்கு இப்படி இருக்குது. அப்போ அந்த குழந்தையோட சப்போர்ட்டாக போய் பேசுங்க. நீ இப்படி பண்ணக்கூடாது, அந்த பொண்ணை பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எப்படி அந்த பொண்ணு பார்க்காம இருப்பாங்க, எப்படி அந்த பையனை பார்க்காம இருப்பாங்க, ஏன்னா அவங்க வயசு அப்படி. ஆனால் அதையும் கடந்து போகிறதுக்கான வழிகள் இருக்குது. அந்த கடந்து போகிற வழிகளை பேரண்ட்ஸ் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். நிறையா குழந்தைங்க லவ் பண்ணுறாங்க, ஆனால் தப்பான ஆளை சூஸ் பண்ணுறாங்க. அது எதனால் தெரியுமா? பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத போது தான் இந்த தப்பு நடக்குது. நிறையா குழந்தைங்க லவ் பண்ணுறாங்க, கரெக்டான சூஸ் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெளிவான மனநிலை இருக்குது. சிலவங்க டெஸ்பரேட்டாக லவ் பண்ணுவாங்க, சிலவங்க இஷ்டப்பட்டு லவ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் குழந்தை டெஸ்பரேட்டாக லவ் பண்ணுதா இல்லை இஷ்டப்பட்டு லவ் பண்ணுதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சம்டைம்ஸ் எஸ்கேபிசம் கூட அவங்க லவ் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவாங்க. இது எல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் பேரண்டிங் ரொம்ப தெளிவாக இருக்கணும், உங்கள் பேரண்டிங் கமிட்மெண்ட்டோடு இருக்கணும். இது வந்து 20 வருஷம் தவம். நீங்கள் வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்க போகிறீங்கன்னா 20 வருஷம் நீங்கள் தவம் பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. ஏதோ எனக்கும் ஒரு யூட்ரஸ் இருக்குது, என்னாலையும் பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட் வந்து அதனால் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுனால எந்த விதமான நியாயமும் கிடையாது. ஓகேயா? ஸோ எவ்ரி பேரண்ட் கமிட்மெண்ட்டோடு இருக்கணும். எந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து ஒரு டைரி போட்டு நோட் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேயா?